சொல்லு. சாரி. எதுக்கு? ஆண்டி இருந்தது தெரியாம உங்ககிட்ட கலாட்டா பண்ணதுக்கு. அது கூட ஒரு மாதிரி ஜாலியா தானே இருந்துச்சு. ஒரு நிமிஷம் இருங்க, கிள்ளி பாத்துக்கிறேன். ஏன்? இல்ல, இது நிஜமாவே கதிர் தானா? அதுல என்ன சந்தேகம்? இல்ல, முன்னெல்லாம் எப்பவுமே சிடு சிடுனே இருப்பீங்க, இப்பெல்லாம் மாறிட்டீங்க. மனுஷங்க எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லல்ல. நானும் அந்த நம்பிக்கையில தான் இருக்கேன். எல்லாரோட மனசும் மாறணும், எல்லாமே நல்லபடியா நடக்கணும். என்ன சொல்ற? இல்ல, ரோஹிணியோட கல்யாணத்தை சொன்னேன். அதுக்கு என்ன, கண்டிப்பா நல்லபடியா தான் நடக்கும். மாப்பிள்ள பார்த்தாச்சு, அவரும் வரேன்னு சொல்லிட்டாரு. நாளை காலையில பிக்கப் பண்ண போறோம். என்ன போறோமா? ஆமா, நீ வரலையா? நான் வரலாமா? வா. என்ன திடீர்னு இப்படி ஒரு மனமாற்றம்? இல்ல, நான் ரோஹிணிக்கு எத்தனையோ மாப்பிள்ளைய போய் பார்த்துட்டு வந்தேன், எதுவுமே சரியா அமையல. நீ முறையா என் கூட வந்து எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. அப்ப ரோஹிணிக்கு மட்டும் இல்ல, மத்த 2 தங்கச்சிங்களுக்கும் கல்யாணத்தை நான் தான் கூட இருந்து நடத்துவேன்னு சொல்லுங்க. அப்படி நடந்தா சந்தோஷம்தான். பேச்செல்லாம் நல்லா தான் பேசுறீங்க, ஆனா மனசளவுல என்ன முக்கியமா நினைக்கலையே. ஏன் அப்படி சொல்ற? பின்ன இப்ப வரைக்கும் மாப்பிள்ளையோட போட்டோ கூட என்கிட்ட காட்டலையே. ஓ அப்படியா? சாரி, நான் மறந்து தொலைச்சிட்டேன். ஒரே நிமிஷம். அது இங்கதான் போட்டோ இருக்கு, இப்பவே நான் அத போட்டோ பிடிச்சு அனுப்புறேன். சரி. சரி. ஏய் கதிரு, என்னப்பா இன்னும் தூங்கலையா? இல்லம்மா, இனிமேதான். என்னடா இது, மாப்பிள்ளை போட்டோ வச்சு பாத்துட்டு இருக்க? அது பார்க்கணும் போல தோணுச்சுமா. மாப்பிள்ளை நீ பார்த்ததே இல்லையா? அதான் நாளைக்கு நம்ம வீட்டுக்கே வரப்போறாரு. அதான் வீட்டுக்கு வரப்போறாரு இல்லையா, அதனாலதான் பார்க்கணும் போல தோணுச்சு. நீங்க இன்னும் தூங்கலையா? இல்லப்பா, தூக்கமே வரல. ஏமா? இவங்களை நம்பி மாப்பிள்ளை பையனை வீட்டுக்கு வர சொல்லிருக்கோம். இவங்க 3 பேர் மொழியுமே சரியில்லை. எப்பவும் போல ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயமா இருக்குடா. கண்டிப்பா பண்ணுவாங்க. என்ன சொன்ன? நான் எதுவும் சொல்லலையே. இல்ல, கண்டிப்பா பண்ணிடுவாங்கன்னு சொன்னேன். நான் தான் சொன்னேன், நான் தான். பாத்தியா, உனக்கே தோணுது அவங்க ஏதாவது செய்வாங்கப்பா. இல்லம்மா, எதுவும் பயப்படாதீங்க, நான் தான் உங்க கூட இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். நெஞ்செல்லாம் படபடன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு கதிர். இந்த தடவை இந்த கல்யாணத்தை எப்படியாவது நல்லபடியா செஞ்சு முடிச்சிடணும். மா, இந்த தடவை எந்த தப்பும் நடக்காது. இந்த தடவை கல்யாணத்துக்கு வேலை பாக்குறதுக்கு என் கூட ஆள் இருக்கு. யார சொல்ற? அது நீங்க இருக்கீங்க, தாத்தா பாட்டி இருக்காங்க, அதான் எல்லாரும் இருக்காங்களே. இந்த தடவை கண்டிப்பா கல்யாணத்தை நடத்தி முடிக்கிறோம். நீங்க தைரியமா போய் தூங்குங்க. சரிப்பா, நீயும் படுத்து தூங்கு. கொஞ்ச நேரத்துல என்ன மாட்டி விட்டுருப்ப. இதுவும் ஜாலியா இருக்குல்ல? இருக்கு, ஆனா இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்கு. ஓ, உங்களுக்கு பயப்படலாம் தெரியுமா? மத்தவங்களுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன், ஆனா அம்மாவுக்கும் தாத்தாவுக்கும் பயந்து தானே ஆகணும். நல்ல வேலை நீ பேசினதா அம்மா கேட்கல, இல்லனா செமையா மாட்டி இருப்போம். நாம என்ன லவ்வர்ஸா மாட்டுறதுக்கு? இல்ல, கல்யாண விஷயமா தானே பேசிட்டு இருக்கோம், நாம எதுக்கு பயப்படணும்னு சொல்றேன். சரி சரி, நாளை காலைல மாப்பிள்ளைய பிக்கப் பண்ண நீயும் வரல? வரேன். மாப்பிள்ளையோட போட்டோ கேட்டல, இரு அனுப்புறேன். அதான் நாளைக்கு நேர்லயே பார்க்க போறேன்ல, அப்புறம் எதுக்கு போட்டோ? நேர்லயே பாப்போம். பை, குட் நைட். ஒரு நிமிஷம். சொல்லுங்க. நான் காஞ்சிபுரத்துல இருந்து மாப்பிள்ளைய பிக்கப் பண்ணிட்டு வரும்போது வழியில உன்னை கூப்பிட்டுக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இன்னைக்கு மாதிரி நடு ரோட்ல நிக்காம ஓரமா நில்லு.